ஃபேமிலிஸ் இந்த பைபிளில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆக்கில்லா மற்றும் பிரிஸ்கில்லாவின் குடும்பம். பொந்து தேசத்தை சேர்ந்த ஒரு யூதன் தான் இந்த ஆக்கில்லா, அவரது மனைவி பிரிஸ்கில்லா. கிழவதியுராயன் யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகணும் அப்படின்னு ஒரு கட்டளை பிறப்பிச்சதுனால இத்தாலியாவில இருந்து கொரிந்து பட்டணத்துக்கு குடிபெயர்ந்து வந்தவங்க தான் இந்த தம்பதி. ஆக்கில்லா கூடாரம் பண்ணுகிற தொழிலை செய்து வந்தான். இந்த நேரத்துல தான் பவுலும் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து சேர்றாரு. பவுலுக்கும் கூடாரம் பண்ணுகிற தொழில் தெரிஞ்சதுனால ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவுடைய தங்கி அந்த வேலையை செஞ்சுட்டு வந்தாரு. கூடாரம் பண்ணுகிற தொழில் மட்டும் இல்ல, தன்னுடைய ஊழியத்தையும் அதே சமயத்துல பவுல் செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த காலகட்டம் எப்படி இருந்ததுன்னா, யூதர்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் போதனைக்கு எதிர்த்து இருந்த காலமா இருந்தது. கொஞ்ச காலம் அந்த இடத்துல ஊழியம் செஞ்சு, அதுக்கப்புறமா கொஞ்ச காலம் புறஜாதியாருக்கு ஊழியம் செஞ்சு, அதுக்கப்புறமா அங்கிருந்து நேரா சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினார் பவுல். பவுல் கூடவே சேர்ந்து ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் கப்பல் ஏறி சீரியா நாட்டுக்கு போனாங்க. பவுல் கூடவே இருந்து இந்த தம்பதியும் அநேகருக்கு கிறிஸ்துவ பற்றி சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல தான் அலெக்சாந்திரியா பட்டணத்தை சேர்ந்த சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்போலோன்னு சொல்லப்பட்ட ஒரு மனுஷனை ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் பாக்குறாங்க. அந்த மனுஷன் கர்த்தருடைய மார்க்கத்துல உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்த ஒரு மனுஷனா இருந்தான். ஆனா ஆவியில ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷனா இருந்தான். இப்படி இந்த மனுஷன் ஆவிக்குரிய விஷயங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறத பார்த்து இந்த தம்பதியினர் 2 பேரும் சேர்ந்து கிறிஸ்துவ பத்தி அநேகம் விஷயங்களை இன்னும் தீவிரமா இந்த மனுஷனுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதன் மூலமா அப்போலோ இன்னும் தைரியமா யூதர்களுக்கு மத்தியில கிறிஸ்து தான் தெய்வம் அப்படின்னு ரொம்ப ஆழமா பிரசங்கிக்க ஆரம்பிச்சாரு. மேலும் ரோமர் 16ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் போது, பவுலுடைய ஊழியத்துக்காக இவங்க 2 பேரும் தங்களுடைய உயிரையே பணயம் வைத்தார்கள் என்றும், தங்களுடைய வீட்டையே ஒரு சபையாக மாற்றி அநேகர் கூடி வந்து ஆராதனை செய்யும் ஒரு இடமாக மாற்றினார்கள் என்றும் பவுல் எழுதியிருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த தம்பதிய பவுல் என் உடன் வேலையாட்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு. இந்த குடும்பத்தில இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்னு பார்ப்போம். தங்களுடைய குடும்பத்தை பார்க்கறது மட்டும் இல்லாம கிறிஸ்துவ குறிச்ச சுவிசேஷத்தை அநேகருக்கு சொல்லி வந்தவங்க தான் இந்த தம்பதி. அந்த காலத்துல யூதர்கள் எல்லாரும் ஒரு போல எதிர்த்து நின்னப்போ கூட கிறிஸ்து தான் தெய்வம்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த தம்பதி நின்னுச்சு. கிறிஸ்துவ பற்றின சுவிசேஷத்தை உரைக்கிறதுக்கு எத்தனை பேர் எதிர்த்து நின்னாலும் நம்மளும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு குடும்பமா சேர்ந்து கிறிஸ்துவ பத்தின சுவிசேஷத்தை அநேகருக்கு அறிவிக்கணும். அநேகம் அப்போலோக்களுக்கு கிறிஸ்துவ பத்தி தீவிரமா இன்னும் சொல்வதற்கு உண்டு. இந்த தம்பதியை போல நம்ம வீட்டையும் ஒரு ஜெப வீடாக மாற்ற நமக்கும் முடியணும். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அநேகருக்கு அறிவிக்க கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. ஆமென்.